உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எம்ஜிஆர் அப்படிங்கிறவர் ஒரு சகாப்தம். திமுக கழகத்தின் மேல் இருக்கிற அதிருப்தியால் வெளியே வந்தவர். தனி கட்சி தொடங்கி அதிக பெரும்பான்மையோடு முதல் சட்டப்பேரவையில் ஒரு நடிகராக இருந்து முதல்வராக போயிருந்தவர். இதுவரைக்கும் எம்ஜிஆர் அடுத்த எம்ஜிஆர் யார், அவரோட பொற்கால ஆட்சி தரப்போகிறது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துகிட்டு இருந்துச்சு. தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை தொடங்கினார். கட்சி தொடங்கின உடனே எல்லாரும் வச்ச விமர்சனம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். கட்சி ஆரம்பிச்சுட்டா உடனே எம்ஜிஆர் ஆகிட முடியுமா? எம்ஜிஆர் அவரோட சாதனை அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு தெரியும். எம்ஜிஆர் அவர் அழிக்க முடியாத சகாப்தம், அவரோட வரலாறை யாருமே திரும்ப படைக்க முடியாது, அது மிகப்பெரிய வரலாறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. தளபதி விஜய் அவர்களும் ஒரு எம்ஜிஆர் ரசிகன் அப்படிங்கிறது தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். மக்கள் பெரிதளவு தளபதி விஜய் அவர்கள் மீது வைத்த நம்பிக்கை, மக்கள் மீது தளபதி விஜய் அவர்கள் வைத்த நம்பிக்கை வீண் போகவில்லை அப்படிங்கிறது உண்மையான யதார்த்தமாக இருக்குது. தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்தது வேணால் குறிப்பிட்ட சில காலங்களாக இருக்கலாம். ஆனால் மக்கள் இயக்கம்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்து அவர் ரசிகர் மன்றம், ரசிகர் மக்களை வைத்து கொண்டு மக்களுக்கு அவர் செய்த உதவிகள் என்னென்ன அப்படிங்கிறது தமிழக மக்கள் சில பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது, எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி ஒரு கட்சியை ஆரம்பித்து மக்கள் இயக்கன்ற பேரில் அவர் நல்லது செஞ்சு வந்துட்டு இருந்தார். கடைசியாக கட்சி ஆரம்பித்த பிறகு அவரை பிரச்சாரத்துக்கு போக விடாமல் முடக்குனாங்க. அவர் போகிற எல்லா இடங்களிலும் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசமே பேசுவதற்கான டைமிங் கொடுத்தாங்க. எல்லா இடத்துலையுமே நெருக்கடி, ஜனநாயகன் படத்தை முடக்குனாங்க. இது எல்லாமே தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். கடைசியாக நடந்த கரூர் சம்பவம், அதையும் மக்கள் பார்த்தார்கள். எல்லாத்தையும் பார்த்துட்டு மக்கள் திமுக அல்லது அதிமுக இந்த இரு பெரும் கட்சிகளை தவிர வேறு ஒரு மாற்று கட்சி வேணும் அப்படின்னு முடிவெடுத்து அதிக பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழக வெற்றி கழகத்தை வெற்றி பெற வைத்தார்கள். இப்போது 108 இடங்கள் வென்ற தளபதி விஜய் அவர்களுக்கு காங்கிரஸ் உறுதுணையாக சென்றிருக்கிறது. இந்த காங்கிரஸ் ஆதரவு அளித்த நிலையில் 113 என்ற ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. இந்த 113 நம்பரை வைத்து கொண்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு எங்களுக்கு அழைப்பு விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவர்கள் தமிழக ஆளுநர்கிட்ட கோரிக்கை வச்சுருந்தார். ஆனால் அந்த கோரிக்கையை நிராகரித்த தமிழக ஆளுநர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 113 நம்பரை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி கவர்மெண்ட்டை நடத்துவீங்க, பெரும்பான்மையை நிரூபிக்கணும்ல, பெரும்பான்மையை நிரூபித்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சில இடங்களில் பிஜேபி மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக 106 இடங்களை மட்டும் வென்ற மாநிலங்களில் கூட பிஜேபியை ஆட்சி கட்டலில் அமர்த்திய ஆளுநர்களால் ஏன் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்களை ஆட்சியில் அமர்த்த முன்வரவில்லை? இதற்கு பின்னால் இருக்கும் சதி என்ன? தமிழக மக்கள் உற்று நோக்க வேண்டும் இந்த அரசியல் களங்களை. இரட்டை இலை என்பது எம்ஜிஆர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட அதிமுக கழகத்தின் சின்னம். அந்த கட்சியில் இருந்து கொண்டு சிலர் பிஜேபி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் செய்யும் பிளேயிங், இதுக்கு அவங்க உறுதுணையாக இருக்காங்க. முழுக்க பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் தளபதி விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க விடாமல் பண்ணுறாங்க. தமிழக மக்கள் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் தளபதி விஜய் அவர்களை ஜெயிக்க வச்சுருக்காங்க. தமிழக மக்களோட உணர்வையும் மதிக்காமல், தமிழக மக்களின் மதிப்பிற்கு சிறிதும் மதிப்பளிக்காத சென்ட்ரல் கவர்மெண்ட் தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி கட்டலில் அமர தடுக்கிறது. சில நிர்பந்தங்கள் அழுத்தத்தையும் தந்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் முறியடித்து தளபதி விஜய் அவர்கள் ஆட்சியில் அமர வேண்டும் என்பதே தமிழக மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.